லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்களில் யாருமே மூமினாக முடியாது. எதுவரைக்கும் என்று தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், இன்னும் இந்த உலகத்தில் இருக்குகின்ற அனைத்து வஸ்து உங்களுடைய உயிரை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கும் வரைக்கும் உங்களில் யாரும் மூமினாக முடியாது என்பதாக சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுவான், மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேலானவர்கள் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்தால் ஈமானுடைய அந்த விடயங்களை நாம் கைப்பற்றி விடுவோம். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவ்வாறுதான் வாழ்ந்து காட்டினார்கள், அவ்வாறுதான் வழி நடாத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றும் பொழுது, அவர்களை நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ்வோம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த சில நாட்களின் பின்னர் அன்றைய காலகட்டத்தில் இருந்த வைத்தியர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வருகை தருகின்றார்கள். வந்து, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, நீங்கள் வந்ததன் பின் எங்களுடைய வியாபாரம், நோயாளிகள் அவ்வாறே குறைந்து கொண்டே செல்கின்றார்கள். என்ன காரணம் நாயகமே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், என்னை பின்பற்றுபவர்களுக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு நான் 2 விடயங்களை கற்றுக் கொடுத்தேன். முதலாவது, பசித்தவன் பின் உணவு உட்கொள். அடுத்தது, உன்னுடைய வயிறு நிரம்புவதற்கு முன், உன்னுடைய தொண்டை குழி நிரம்புவதற்கு முன் உன்னுடைய கையை உயர்த்திவிடு என்பதாக நான் 2 விடயங்களை சொல்லிக் கொடுத்தேன் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த விடயங்களும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று பல்வேறுபட்ட மனிதர்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட நோய் நொம்பலங்கள் அவர்களை விட்டு வைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்